வணக்கம். இலங்கையின் இன்றைய முக்கிய அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை தாங்கி வருகிறது சிலோன் டைம்ஸ் செய்திகள். 200 மில்லிமீட்டரை தாண்டியது மழை வீழ்ச்சி. 15 பிரதேச செயலக மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தல். நாட்டின் சில பகுதிகளில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த நிலையை கருத்திற்கொண்டு 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 15 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உடனடியாக வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அதன் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார். சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகள்: கண்டி மாவட்டம் உடுதும்பர, கங்கை இகல கோரளை, தொழுவ, எட்டினுவர. கேகாலை மாவட்டம் கேகாலை, எட்டியாந்தோட்டை, மாவனல்லை, தெவியோவிட்ட, அரநாயக்க. மாத்தளை மாவட்டம் லக்கல பல்லேகம, அம்பன்கங்க கோரளை, முக்குவளை, வெல்கமுவ, இரத்தோட்டை. இரத்தினபுரி மாவட்டம் இரத்தினபுரி நகரைச் சூழவுள்ள பகுதிகள். இதேவேளை பதுளை, காலி, கண்டி, மொனராகலை, நுவரெலியா மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களின் 12 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ஆம் கட்ட எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 8 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 23 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் கட்ட விழிப்புணர்வு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இது குறித்து கருத்து வெளியிட்ட கலாநிதி வசந்த சேனாதிர, நிலவும் மழையுடனான வானிலையால் ஏற்கனவே மண்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள மண் மற்றும் கற்பாறைகள் மேலும் சரிந்து விழும் அபாயம் காணப்படுவதாக எச்சரித்துள்ளார். கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழையினால் மண்சரிவு அபாயம் அதிகரித்துள்ளது. வீதிகளில் தேங்கியுள்ள மண் மற்றும் கற்கள் அடித்துச் செல்லப்படலாம். எனவே அபாயகரமான இடங்களை கடந்து செல்லும் போதும் மழையின் வேகம் அதிகரிக்கும் போதும் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும். பொதுமக்கள் மேலதிக தகவல்களுக்கும் அவசர உதவிகளுக்கும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சிலோன் டைம்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.